கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. ஹாஸ்பிட்டல்லையே பார்ப்போமா, இல்லை கருப்பசாமியே ஒரு முடிவு பண்ணுமா. அதனால கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வரைக்கும் மருத்துவத்துக்கு நீ போக வேணாம். ஆடி வரைக்கும் சரியா? ஆடிக்கு எனக்கு பால் கொடுடு. ஆவணி புரட்டாசி முடியறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல செய்தி வந்துடும். நீ ஏன் பயப்படுற? சரியா? அதனால நமக்கு வாரிசு வேணும், அப்படித்தானே கேட்ட? அதனால கருப்பசாமி வாரிசு நான் அமைச்சு கொடுக்குறேன். அவன் போய் என்ன முயற்சி எடுத்தாலும் அது கரெக்டாக பலன் கொடுக்கல. இது வரைக்கும் கொடுத்துச்சா? கொடுக்கல. அதனால நான் கருப்பசாமி நான் கூட இருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? இதான் இதை நீ தனியாக பகுதி சாப்பிட்டு 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். நீ கேட்டது போல உனக்கு தொழிலும் நல்லா இருக்கும், வருமானத்துக்கும் குறைவு வராது. வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? நான் கருப்பன் கூடயே வரம்போம். கண்டிப்பா நான் கூடயே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் காளையார் கோயில் பிரிச்சுப்பா. கருப்பசாமி அப்படியாப்பா, சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எப்படியோ பிள்ளைகளை கரை சேர்த்தி நம்மளும் ஒரு வெற்றி ஆகி பிள்ளைகளை எல்லாத்தையும் கரை சேர்த்திடலாம்னு பார்த்தோம். அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேது, அப்படித்தானே? அதனால நான் கருப்பசாமி பிள்ளைகளை நல்லபடியாக நான் கரை சேர்த்தி கொடுத்துட்றேன். அதனால நான் கொடுக்குற கனி அங்கே கொண்டுட்டு போய் கொடுக்க முடியுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், பாஸ் பண்ணவும் வச்சிடுறேன். அதே போல நல்ல வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை கொண்டே கொடுக்க முடியுமா? பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி மட்டும் குடிக்க சொல்லு. உனக்கு நான் பாஸ் பண்ண வச்சு நல்லபடியாக வேலை வாங்கி கொடுத்தே உனக்கு திருமணம் உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். சரியா? அவன் நினைச்ச லட்சியத்தில் நான் ஜெயிக்க வச்சிடறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல? அதனால முதல் அது. 2வது விஷயம், கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் மட்டும் விழுந்துட்டு வாப்பா. அப்படியா? சரிப்பா. அதே போல கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிலேருந்து உனக்கு மீட்டு சந்தோஷப்படியமாக நாங்கள் எப்போ எந்த காலம் முடியும். அதனால் இன்னும் 1 வருஷம் 3 மாதத்துக்கு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் நாளையிலேருந்து கஷ்டத்தை படிப்படியாக குறைச்சி கொடுக்குறேன். 1 வருஷம் 3 மாதம் கொஞ்சம் மன உளைச்சல் வர்ற மாதிரி தான் இருக்கும். மன உளைச்சல் வந்தாலும் பெருசாக வராது, கிட்டவா. உனக்கு சீக்கிரமாக கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சு பிள்ளையும் நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி விட்டுறேன். அப்படி இருந்தால் போதுமா? நான் உனக்கு நல்லபடியாக ஓட்டித்தரேன்ப்பா. நான் தான் சொல்லிட்டேன், 1 வருஷம் 3 மாதத்துக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கேன். அதனால் நீ பயப்பட வேணாம். நீ எப்போ ஊருக்கு போவ? புதன்கிழமைக்கு போகிற. அப்போ இதை கொண்டுட்டு போய் வாங்க, யாரும் கால் படாமல் இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நம்மளோட பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் பிள்ளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கைப்படாமல் கொண்டு வச்சிடணும். நல்லபடியாக பாஸ் பண்ண வச்சிடறேன். பாஸ் பண்ண வச்சு ஜெயிக்க வச்சு திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கடையும் நல்லபடியாக ஓட்டி கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். 2வது மருமகன் ஃபாரின் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. கம்பெனியில் சில பேர் சூழ்ச்சி நல்லா தடங்கலாக போச்சு. இப்போ மருமகன் எங்கே இருக்கு? அவர் மெட்ராஸில் இருக்கார், பொண்ணு துபாயில் இருக்கு. சரி, அவர் வேகமாக போகிற மாதிரி. அப்படியா? சரி, நீ புதன்கிழமை போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்கு மட்டும் உத்தரவை புதன்கிழமை சொல்கிறேன். பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் போ. அவனையும் நல்லபடியாக உனக்கு கூட செட்டாக அங்கே போய் வேலை சேர்ற மாதிரி உனக்கு அமைச்சா போதுமில்ல? சேர்ந்து அதே போல் 2027 வாரிசும் உருவாயிரும். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். வாரிசு இருக்கா இல்லையா? இல்லை. அதனால் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் 2027 கடைசி ஆகிறதுக்குள்ள வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டு என்ன பண்ணணும்? மகளுக்கு வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். மகளுக்கு அதை தனியாக வச்சுக்க. சரியா? இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் பிள்ளைக கரை சேரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. யாரும் தொடக்கூடாது. புள்ள படித்து பாஸ் ஆகி சிஏவில் பாஸ் ஆகி நல்ல மாப்பிள்ளை வர வரைக்கும் அதை அவுத்து வீசக்கூடாது. சரியா? முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. இதான் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுருப்பா. அங்கே அருப்பம் கூடயே வரம்போ. இதை மட்டும் மாற்றிடாது. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திரத்தில் நெய்வேலி வச்சுப்பா. நெய்வேலி இன்னும் 21 நாள் தான். 21 நாளில் சுமூகமாக பேசுறதுக்கு இன்னொரு ஆள் தூதாள் வருவேன். இப்போ வந்து போட்டது போட்ட வாக்கில் இருக்குது.
ஒரு டைம் வந்து சுமூகமாக பேசுறதுக்கும் மொத்தமாக பேசுறதுக்கும் ஒரு ஆள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆள் வரல. அப்படித்தானே கேட்ட? அதனால சுமூகமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்பை நாங்கள் கருப்பை உருவாக்கி 21 நாள் அங்கிருந்து தூதால் வரும். தூதால் வரும்போது அந்த இடத்துக்கு சுமூகமாக பேசி அதே மாதிரி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு அதை வாபஸ் வாங்கி கொடுத்து அந்த சிக்கல்லேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, அதே போல் உனக்கு சுமூகமாக கருப்பை உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. அதே மாதிரி மகளை நல்லபடியாக டாக்டர் ஆக்கி உருவாக்கி அதே மாதிரி யாருக்கிட்டும் கை நீட்டி பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். உனக்கு பகுதி பணம் ரெடி பண்ணியாச்சு, அனுப்பிட்டே இல்லையா? அனுப்பியாச்சு. இன்னும் பகுதி அனுப்பணும். அந்த டைமுக்குள்ள அந்த பணமும் கணக்கு சிக்கிடும். அந்த பணத்தை நீ அனுப்பிடலாம். சிக்கல் இல்லாமல் உன் மகளை டாக்டராக்கி நான் உருவாக்கி கொண்டு வந்துடுறேன். கூடவே வந்துடுறோம். இதை வாகனத்தில் வச்சுக்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு, கூடவே வரம்போ. முந்திரி வியாபாரமா? அப்படின்றியா? இப்போ உன் கணவன் எங்க? சரிண்டா, இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு முந்திரி கொண்டுட்டு வா. சரியா? நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் தடங்கள் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் அது என்ன பண்ணணும்? சுமூகமாக எனக்கு வேலை முடியணும், யார் கைப்படம் வச்சுக்கோ. அதே போல கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணியாச்சு. அதனால நல்ல செய்தி கருப்பசாமி நீ தேடி வந்துடும்ப்பா. நல்ல செய்தி தேடி வர்றதுக்கான வாய்ப்பை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நம்மளுக்கு வந்து மன உளைச்சலும் குழப்பமும் எப்போ தீரும்? சித்திரை 27 முடியணும். அப்போத்தான் நீ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன் மனசளவுக்கு வெளியில் இப்போ கேட்டாலும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மன தகரியத்தில் விடாமல் பேசலாம். ஆனால் உன் மனசுக்குள்ளே சித்திரை 27 முடியணும். அதுக்கப்புறம் அந்த குழப்பம் படிப்படியாக தீர்ந்துரும்ப்பா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை ஓட்டி கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டும் பிரச்சனை வராது. அதே மாதிரி மகனுக்கும் சிக்கல் இல்லாமல் நம்ம போகிற காரியங்கள் வந்து உடனே சக்ஸஸ் ஆகணும். உங்கள் கேள்வி என்ன தானே? அந்த கேள்விக்கு வந்து பதில் இதற்கு நாளைக்கே தெரிஞ்சிடும். அதனால கருப்பை நான் கூடவே இருந்து நல்லபடியாக, நான் தான் சொல்லிட்டேனே, நல்லபடியாக நான் கருப்பை காப்பாற்றி கொடுக்குறேன்ட்டேன். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? இதை கொண்டு கருப்பசாமி நல்லபடியாக போகிற பக்கம் நல்லபடியாக வெற்றியோடு வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டே வச்சுக்க. போயிட்டு வந்துட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்பா. கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் நான் வந்து ஓட்டல் தொழில். என்ன தொழில்? ஓட்டல் தொழில். ஓட்டல் அறுப்ப வச்சிருக்கா குறி 1. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இருக்கிறது அறகரையான வியாபாரம், அதுலேயும் கொண்டாந்து மண்ணள்ளி போட்டேன். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நம்ம ஒரு கடை நல்ல கடையாக தொலாவிட்டு இருக்கோம். நல்ல கடையாக கருப்பசாமி உனக்கு தொலாவி கடையும் உனக்கு பிடிச்சி கொடுத்து வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சா போதுமா? போதும்ல? போய் காலைல விட்டுவோம். அதே போல குடும்பத்தில் உள்ள அத்தனை சிக்கலையும் உனக்கு தீர்த்து கொடுத்து கடை வியாபாரம் போட்ட முதல் வீண் போகாமல் உனக்கு ஓட்டி கொடுத்து நான் கருப்பசாமி காப்பாற்றினா போதுமா? அவனுக்கு நல்ல வேலை கொடுத்துருமோல, அதெல்லாம் பயப்பட வேணாம். முதல்ல இப்போ கடை தொலைவருக்கு தான் உத்தரவு. அதனால் வேலையை பற்றிலாம் பயப்பட வேணாம். அதை நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர்ற வியாழக்கிழமை மணிக்கு வரணும். சரியா? அப்படியாப்பா, வெள்ளிக்கிழமை வரணுமா? வெள்ளிக்கிழமை மணிக்கு வா. எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு புதன்கிழமை பௌர்ணமிக்கு வர சொல்லலான்னு தான் பார்த்தேன். இப்போ அறகுறை வியாபாரம் ஓடணும் அப்படிங்கிறதுனால உனக்கு அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஓடும். நான் சொல்கிறது மணிக்கு கேளு. அதனால நான் கருப்பசாமி வெள்ளிக்கிழமை மணிக்கு வரும்போது உனக்கு நல்லபடியாக கடை உனக்கு நல்ல இடத்துல உனக்கு தொலாவி பிடிச்சி போட்டால் அடுத்ததில் நல்லபடியாக வியாபாரம் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல? அதனால் இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற அப்படின்னா நீ 2 பேர் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நிலவாசப்படியில் கட்டிடு. குடியிருக்கிற இருப்பிடத்தில் கொண்டு கட்டிட்டு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பறம் இப்போ இருந்து தொலாவரம் எண்ணி 11 நாள் உனக்கு நல்ல கடை கிடச்சிடும். சரியா? அதுலேருந்து நிற்காம உனக்கு வியாபாரத்தை கொடுத்து போட்ட முதல் வீண் போகாமல் கருப்பை அமைச்சா போதுமா? அதனால கருப்பசாமி அடுத்த 2 மாதத்துக்குள்ள உன் மகனுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த கடையை பிடி, அதுக்கப்புறம் பார்த்துருவோம். கூடவே வரம்போ. வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி சேவூர் வச்சுப்பா. சேவூர் எல்லாரும் காலில் விழுப்பா. நான் சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்.
அதுக்கு ஆள் அமையணும், கடனை கட்டணும், அதே மாதிரி நல்லபடியாக வார வாரம் பில்லும் போடணும். இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு ஆளு அமைச்சிருவேன். அதே போல உனக்கு வார வாரம் பில்லும் போட்டுடலாம். அதே போல நல்லபடியாக உனக்கு வருமானமும் வந்துடும். எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால நாளையிலேருந்து கைவிட்டு எந்த பொருளும் போகாது. நீ ஏன் பயப்படுற? அதனால கம்பெனி வந்து என்னுடையது. நீ வந்து ஒரு ஆள்காரன், ஆளுகளை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? நீ ஆளுகளை மேனேஜ்மெண்ட் மட்டும் பாரு. அதில் என்ன சிக்கல் இருந்தாலும் நான் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலையில் வந்துட்டுவான். என்னையிலேருந்து கருப்பசாமி தான் ஓனர். சரியா? அப்படின்னு சொல்லி நான் காலையில் ஊதுபத்தி பற்ற வச்சு விளக்கு போட்டு என் பேரை சொல்லி நெத்தியில் சாம்பல் எடுத்து வச்சுட்டு நீ ஆரம்பிக்கிற. அதுலேருந்து ஆளுக ஒவ்வொன்றா வந்துடும். எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு ஆள் வந்துடும், ஆர்டரும் வந்துடும். மிஸ்டேக் இல்லாமல் தைக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு. சரியா? அதுலேயும் நானும் பார்த்துக்கிறேன். அதே போல் கருப்பசாமி எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா கடனையும் கட்டி சிக்கல் இல்லாமல் உருவாக்கி சந்தோஷம் பிரியமா நான் வாழ வச்சா போதுமா? இந்தா, நீ தானே கேட்ட, என்னோட பொருள் எல்லாம் திரும்பி எப்படியோ வீணா போயிடும் போல அப்படி இருக்கு, இந்த கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சுட்டு எண்ணி ஒரு வருஷம். நீயே சொல்லுவேன் அடுத்த 3 மாசத்துக்குள்ள, இல்லை சாமி நான் மேடேறி வந்துடுவேன், நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, ஆளும் வந்துருச்சு, ஆர்டரும் வந்துருச்சு, அதனால கருப்பசாமி நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதனால நீ என்னை மறக்காம மாசத்துல 2 டைம் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றுலும் என்னை பார்க்க வந்துடணும். எனக்கு வேலை நிறையா இருக்குது, வர முடியாத சூழ்நிலை சாமி அப்படின்னு மட்டும் என்கிட்ட பதில் சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா கம்பெனி ஓனர் நான், அப்போ நான் தான் முடிவு பண்ண அனுப்புகிறேன். அதெல்லாம் முதவே சொல்லிட்டேன். அதனால நாளையிலேருந்து உனக்கு கேட்டதை நான் உனக்கு இன்னைக்கே கொடுத்துருக்கேன். அது யாரும் கைப்படக்கூடாது, பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் சரி பகுதி உள்ளுக்கு சாப்பிட்டு தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. இன்னைக்கே உன் கூட வரம்போ, உள்ளுக்குள்ளே அறுத்து போட்டுரு. இன்னைக்கே உன் கூட வந்துடுறேன், கூட வரம்போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதே கம்பெனிக்கு போகணும்னு என் மகன் வந்து கேட்டான். அதே கம்பெனியில் கூப்பிடணும்னு வந்து கேட்டான். அதே கம்பெனியில் எனக்கு கூப்பிட்டுருக்கணுமே, அதே கம்பெனியில் கூப்பிட்டாலும் இல்லையா? கூப்பிட்டாச்சு. அதனால நம்ம போகலாமா வேண்டாமான்னு இப்போ ஒரு குழப்பத்தோடு இருக்கும். அதனால அந்த குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி அதே இடத்துக்கு நீ போகலாம். சரியா? நம்ம வந்து நம்மளாம் வெளியில் வரல, அதனால உள்ள ஒரு சின்ன ஒரு சிக்கல் உருவாச்சு ஆச்சுல்ல. அந்த சிக்கல் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதனால கருப்பசாமி எனக்கு அதே இடத்துல கூப்பிடணும்னு கேட்டேன். இப்போ கூப்பிட்டாச்சு, அதே இடத்துல இப்போ போகலாம், போய் காலைல வந்துடுவோம். அதனால நீ நாளைக்கே போகலாம், போ. அதே இடத்துல நாளைக்கே போகலாம். நான் கொடுக்குற கணிக பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதுக்கு போய் அடுத்த 1 மாதம் கழிச்சு நீயா போகாம இருக்குன்னா வேணா இருந்துக்கலாமே தவிர, அங்கே நம்மளா வந்ததுனால நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சு கழிட்டு அப்புறம் நின்றுக்கலாம். விருப்பம் இல்லைன்னா, உனக்கு விருப்பம் இருந்தால் அங்கேயே போகலாம். உனக்கு அங்கே தான் வந்து லெபுகான ஒரு வேலை, வேறு பக்கமெல்லாம் போனால் கடுமையாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனேன்னா ஈஸியாக இருக்குது வேலை, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன். அதே போல் நம்ம நினச்சது போலயே எல்லாரும் போல நிம்மதியாக கருப்பசாமி அரவையில் கஞ்சி குடிக்க வச்சு நம்ம குடி இருக்கிற வீட்டில் நம்ம ஊரில் வந்து அவனும் நல்லா இருக்கணும், நமக்கும் வாடகை வந்துடணும். கண்டாயப்போ நான் அடுத்த மாதத்துலேருந்து தவறாமல் அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வச்சு அந்த தேதியால் உனக்கு பணம் வந்துடும். அப்படி உருவாக்கினா போதுமில்ல, அதை பாங்கா வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, கூட வரம்போ. அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு அன்னைக்கு ஒரு நாள் வந்து கேட்டான். கேட்டதில் கருப்பசாமி என் மகனை வந்து ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போய் வச்சுட்டான். அதனால் எனக்கு எப்படியாவது என் மகன் திரும்பி சொன்னபடி கேட்டு அம்மாவோட பாசத்தை தேடி வரணும் அப்படின்னு வந்து கேட்டேன். அம்மாவோட பாசத்தை தேடி வந்துட்டானா? வந்துட்டான். அதனால கருப்பசாமி அவங்க குடும்பமே வந்து, நான் கேட்கறது அவங்களோட குடும்பமே வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவைதான். அப்படி இருக்கிறதுனால மகனையும் மாற்றி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருந்தான். போன ஆண்டு வந்ததுன்னா, போன ஆண்டு என்னை வந்து கேட்டேன், எப்படியாவது என் மகனை கொண்டு வந்துடணும். மகனை இப்போ கொண்டு வந்துட்டேன். அதனால் இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து வரலையே, அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி அடிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் அவனை அங்கே கொண்டு வச்சுருந்தான். நீ என்னோட காலடி வந்திருந்த, அதனால் இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடியே அவளும் சேர்ந்து வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக வாழ்ந்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம். அதே மாதிரி நம்ம கூட இடத்த மாற்றி இருந்துக்கலாமே தவிர அவைய வந்து அங்கே இருந்துக்கிட்டோம்
அப்படின்னு உன்னோட எண்ணம், அப்படித்தானே? அதனால இந்த சித்திரை முடிஞ்சு வைகாசி முடியணும், ஆனி மாசம் பிறக்கிறதுக்குள்ள அவளே தேடி வந்துடுவான். அப்படி வந்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டோம். வந்துடுவாளா வரமாட்டாளான்னு ஒரு கவலை ஒரு பக்கம், அப்படித்தானே? நீ போன வருஷம் வந்து என்ன கேட்ட? அம்மாவோட பாசத்தை தேடி என்கிட்ட வர வைக்கணும் கருப்பசாமின்னு வந்தேன். வந்தீங்கள? போன வருஷம் வந்ததுக்கு நான் என்ன பண்ணேன்? வந்தானா வரலையா? வந்துட்டான். அதே போல நான் கருப்பசாமி மருமகளும் வந்துடுவான். நான் சொல்ல முடியும் முழுசா கேளு. மருமகளும் வந்துடுவான், கூட பேரனும் சேர்ந்து வந்துடும். நீ ஒன்றும் வழியவே போக வேணாம். இன்னும் ஒரு 60 நாள் பொறுமையாரு. இவ்வளோ நாள் பொறுத்து இல்லை, 2 மாதம் மட்டும் பொறு. சித்திரை வைகாசி ஆனி முடியறதுக்குள்ள உனக்கு அவளும் தேடி வந்துடுவான். அதே போல நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சு எந்த சிக்கல் இல்லாமல் சந்தோஷம் பிரியமா வாழ வச்சு, எனக்கு பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்குது, அந்த பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக அவளுக்கு வாழ வச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குற பாப்பா. இதை பிடி, இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். எப்படி? அப்படியா? சரி, நீ கிட்டவா. இதுக்கு வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தொழிலுக்கு மட்டும் வந்து கேளு. இப்போ மகனுக்குத்தே உத்தரவு, அதனால இப்போ மகனுக்கு கொடுத்துட்டேன். தொழிலுக்கு வந்து அதுக்கு நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன். அடுத்த வாரம் நான் வந்து பார்த்துட்டு போ, சரியா? இதை கொண்டுட்டு போய் என் மகன் வந்துடணும், அதனால எனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கணும் சாமின்னு நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நீ என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டினாலும் சரி, பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலும் சரி, ஆக மொத்தம் தேடி ஒடியே வந்துடுவான். அவன் தேடியே வந்துடுவான், நீ போய் தேடி கூப்பிட தேவையில்லை, சரியா? குடும்பத்தை சேர்த்திடுவோம், அதுக்கப்புறம் போகிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். நீ அப்படியே வேண்டு, அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறம்போ, அப்படியே பண்ணி தரம்போ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாருப்பா, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல மதுரை வேச்சிப்ப மதுரை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா? இப்ப வந்து கலங்கி போய் வந்திருக்கிய ஏப்பா? இப்ப வந்து குழப்பத்தோட கலங்கி போய் வந்திருக்க. அதனால எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வரணும். எப்ப வாங்கிட்டு வருவேன்? எனக்கு பௌர்ணமிக்கு வேணும், சரியா? உன்னோட குழப்பத்தை தீர்த்து உன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியா அதுல இருந்து உனக்கு தெளிவு பண்ணி நல்லபடியா அது நடத்தலாமா வேணாமாங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி கடைசி காலத்துல நிம்மதியா உனக்கு வாழ வச்சா போதுமா? இப்ப அதைத்தான் இப்ப நானும் சொல்றேன். நான் உனக்கு வந்து நீ கலங்கி போய் வந்திருக்க, நான் ஓடி போய் வழக்காடி பார்த்தேன். உனக்கு கடைசி காலத்துல உனக்கு நிம்மதியா உனக்கு வாழ வச்சு யாரோட தெய்வம் இல்லாம நான் கருப்பசாமி நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் கருப்பை நான் கூட இருக்கேன். நீ சம்பாரிச்சு சாப்பிட்ற மாதிரி உனக்கு நான் உருவாக்கி தரேன். நீ அதுலலாம் நீ கலங்கவே வேணாம். நான் சொன்னது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. இன்னைக்கெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சரி சொல்லு. எனக்கு தான் நான் பௌர்ணமி சொல்லிட்டேனே, இன்னும் ஒரு 3 நாள். அப்ப நீ தானே சொன்ன எப்ப வேணாம்னு சொல்லுன்னு. நமக்கு நீ இன்னைக்கே வேண்டான்ட்டேன். நான் 3 நாள் புதன்கிழமை மணிக்கு அதுக்குத்தான் சொன்னேன், நடத்தலாமா இல்ல வேணாமா? அதுக்குத்தான் இப்ப நான் அப்படியே சொன்னேன், நீ கலங்கி போய் வந்திருக்க, அதுக்கு ஒரு தீர்வு பண்ணித்தரேன், அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம்ப்பான் இருக்கேன். அதுக்குத்தான் இப்ப நான் சொல்றேன், அந்த முடிவு நான் பண்ணித்தரேன்ட்டேன். அதனால இன்னைக்கு மட்டும் அதுக்கு உத்தரவு இல்லை. நான் வழக்காடி பார்த்து உனக்கு நல்ல தீர்ப்பா சொல்லி எங்க போனாலும் அதுக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால மாத்தலாமா வேணாமாங்கிறதுக்கு தான் இப்ப நான் உத்தரவே சொல்றேன். அதனால சரி புதன்கிழமை வேணாம், ஞாயிற்றுக்கிழமை வந்துறியா? அடுத்து வரான் யாரோ ஒருத்தர், 2 பேர் வரணுங்கள, இன்னொன்னு நீ வா இல்ல நீ வா, யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை. சரி சரி. பங்காளி வந்து இது பண்ணி எங்க பங்காளி ஒருத்தங்க இறந்ததுனால நான் ஆடுவேன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனா எங்க மாமனார்ட்ட ஆடுனாரு. இப்ப குலசாமி எங்க பேருக்கு வருமா? சரி, உன் பேருக்கு வரணும். அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும். கண்டாயப்போ அது நான் அதுக்கு அமைச்சு கொடுத்துறேன். கண்டிப்பா வர்றதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால நீ உட்காரும் போதே சொன்னேன் கலங்கி போய் வந்திருக்கிறப்பா அப்படின்னு. அதனால எதை கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. இருந்தாலும் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துக்கு வந்து நான் 5 நாள் ஆச்சு நான் வந்து. அதனால கருப்பசாமி என்னோட எண்ணம் உனக்கு வந்து அப்பப்போ உனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்.
அதனால நான் கருப்பசாமி வந்து 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் நீ என்ன பார்க்க வந்திருக்க. நான் உன்னோட இருப்பிடம் வந்து 5 நாள் ஆச்சு. நீ கேட்ட வரத்தை கருப்பை கண்டிப்பா கொடுத்துருவோம்ப்பா, நீ கவலையே பட வேண்டாம். அதுதான் இப்ப நானே சொல்றேன். அதுதான் நானே சொன்னேன், 5 நாள் ஆச்சு உன்னோட இருப்பிடம் நான் வந்திருக்கேன். நான் அதுக்குத்தான் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையா இரு. நீ கேட்டதுக்கு உண்டான பதில் கருப்பை நான் கரெக்டா கொடுத்து அதுல முடிச்சு கொடுத்து வேணுமா வேணாமான்னு அதுக்குத்தான் சொல்றேன். நான் அடுத்த வாரம் தான் அதுக்கு உத்தரவு. எந்திரி மலை அதுக்கெல்லாம் நான் வர வச்சு கொடுத்துறேன்ப்பா. நீ எந்திரி சொல்ற, நான் இப்ப கனி கொடுக்கணும். எந்திரி மலை யாரோ ஒருத்தர் வாப்பா, தூக்கி விடு. எல்லாமே வர வச்சு கொடுத்துருவேன். நான் வந்து உத்தரவு என்ன அப்படின்னா, உனக்கு இந்த குழப்பத்தோடு இருக்கிறத குழப்பத்தை தீர்த்து கொடுக்கறதுக்கு 8 நாள் உன்னோட இருப்பிடத்துல நான் வந்து வழக்காடி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், நானே வந்து உனக்கு கூப்பிட்டு உனக்கு பணமும் வர வச்சு கொடுத்துறேன். அதே போல நீ கேட்டது போல நான் கருப்பசாமி என்னோட சகோதரனையும் வர வச்சு கொடுத்துட்றேன். அதே போல நான் சகோதரன் வந்துட்டாலே உன்னோட இருப்பிடத்துல எல்லா செல்வாக்கும் தேடி வந்துடும். இப்ப யாருமே இல்லை, என்னோட குதிரையே வாசல்ல தான் நிக்குது. அங்கிருந்து நீ திரும்பி அலமோதி தவளிச்சு என்னை தேடி வந்ததுனால திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிட்டு அப்ப நான் சமாதானம் சொல்லி நான் கருப்பம் தாட்டுறேன். சரியா? அதனால என் குதிரை உன்னோட வாசப்படி தப்ப இருக்குது. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு 8 நாளுக்குள்ள உன்னோட இருப்பிடம் வந்துடுவேன். சரியா? இந்த 8 நாளுக்குள்ள என் சகோதரனும் வந்துடுவேன். நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கிடைச்சிடும். அப்படி இருந்தா போதும்ல. நான் கருப்பசாமி பணமும் வந்துடும், பழைய செல்வாக்கும் வந்துடும். அதே போல நம்மளை தேடிச்சா வரணுமே தவிர நம்ம இன்னொருத்தனை தேடி போக தேவையில்லை. அப்படி இருந்தா போதும்ல. நான் கருப்பம் கூடயே வரம்பா, அதுக்கு எல்லாமே வந்துடுவேன். அடுத்த 8 நாளுக்குள்ள என் சகோதரன் உள்ள வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சேர்ந்துடும். இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் ஒன்னு அறுத்து போட்டுறணும், ஒன்னு கடை கல்லாப்பட்டியில உன்னோட நிலவாசப்படியில கட்டி விட்டு கூடயே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வாங்கிட்டு வந்துடும், கூடயே வந்துடுறோம்.